2021 எலெக்ஷனில் ஜெனரல் செக்ரட்டரியாக வந்திருக்கேன். பிரசிடெண்ட் வந்து நம்ம தலைவர் சென்சை ஜேக்கப் தேவகுமார், அவர் பிரசிடெண்ட்டு. நம்ம வந்து கியோவில் வந்து அஃபிலியேட் ஆகிட்டு ஆல் இண்டியா பாடி கியோவில் அஃபிலியேட் ஆகிருக்கோம். கியோ வந்து WKF, AKF, காமன்வெல்த், சவுத் ஏஷியன் எல்லாத்துக்கும் அஃபிலியேஷன் ஆகிருக்கு. நம்ம தான் வந்து ஆத்தரைஸ் பாடி. நம்ம வந்து இந்த அசோசியேஷனில் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. நம்மளது ஒன்லி அசோசியேஷன் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற ஒரே அசோசியேஷன் நம்மளது தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கார்டு அசோசியேஷன் தான். நாங்கள் வந்து கரெக்டான அங்கீகாரம் பெற்று ஆல் இண்டியா பாடியிலேருந்து நம்ம அசோசியேஷனை கரெக்டாக நடத்துகிறோம். நம்ம பிளேயர்ஸ் வந்து எல்லாமே நேஷ்னல் லெவலு, சவுத் ஏஷியா லெவலு, ஏஷியன் லெவலு, வேர்ல்டு சாம்பியன் லெவலில் எல்லாம் போயிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸு, SGFI கேம்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் கேம்ஸாக இருக்கட்டும், இந்த யூனிவர்சிட்டி கேம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம பிளேயர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. நம்ம அசோசியேஷனில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே 90% நம்ம அசோசியேஷன் பிளேயர்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணிட்டு கவர்மெண்ட் அவார்ட் கூட கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து நான் 30 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கோம். இந்த வருஷம் வந்து கூட கிட்டத்தட்ட 35 to 40 லட்ச ரூபாய் நான் வாங்க போகிறோம். அதே மாதிரி வந்து நம்ம ஒரு பிளேயரு அருண் பிரபாகர் சொல்லிட்டு ஸ்டாஃப் லெவலில் காமன்வெல்த்தில் கோல்டு அடிச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம டெப்டி CMO ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கூப்பிட்டு அவருக்கு வந்து 2 லட்ச ரூபாய் அவார்டு கொடுத்தாரு. இன்னும் வந்து அவருக்கு 1.5 lakhs இன்னும் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அசோசியேஷனில் வந்து நம்ம ஃபாரின் கோச்சஸ் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ஈரான் கோச் மெஹரான், இன்னொரு வந்து மலேசியன் கோச்சு அறிவழகன். இவங்க 2 பேர் வந்து நம்ம பசங்க எல்லாரையும் கோச்சிங் நல்லா கொடுக்குறாங்க. அந்த நல்லா கொடுக்குறதுனால 24ல் சீனியர் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் தான் வந்து செகண்ட் ஓவரால், ஆல் இண்டியாவில் வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் செகண்டு. அதே மாதிரி ஜூனியர் நேஷ்னல்ஸில் நம்ம தான் ஃபஸ்ட் ப்ளேஸ், தமிழ்நாடு தான். போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி நம்ம தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்திருக்கோம். இதே மாதிரி இன்னும் நம்ம மேலுக்கு மேலே கொண்டு போவோம். நம்ம ஃபாரின் கோச்சஸ் வந்து நம்ம இந்தியன் கோச்சஸ் கூட இருக்காங்க, ஃபாரினில் நல்லா ப்ளேயர் பண்ணுறாங்க. நம்ம டீமுடைய பிளேயர்ஸு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எந்தெந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம அசோசியேஷனில் மெம்பராக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சிலதெல்லாம் வந்து மெம்பர்ஷிப் இல்லாமல் கூட சில இன்ஸ்ட்ரக்டர் வெளியே இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது அசோசியேஷனில் இருந்தால் இன்னும் அட்வான்டேஜ்னு சொல்லி. அதுதான் நம்ம அசோசியேஷனில் இருந்தால் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. வெளியில் நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் அது வந்து பேரண்ட்ஸுடைய தப்பு, அவங்க அது செக் பண்ணாமல் கொடுக்குறாங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி இங்கே என்ன நிகழ்ச்சி நடக்குது? இன்றைக்கி ஆமாம், இன்றைக்கி வந்துங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த TNSSKன்னு சொல்லி தமிழ்நாடு கார்டு அசோசியேஷன், நம்மளது வந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கார்டு அசோசியேஷன். சாய்புல்ஸ் வந்து அதில் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் வந்து நம்ம அசோசியேஷனில் சேர்ந்தார். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணி இந்த ஒரு மீட் வச்சுருக்கோம். இது இல்லாமல் வந்து ஆல் இண்டியா ரெஃப்ரி எக்ஸாமினேஷன், நிறையா பேர் வந்து முதல்ல வேறு அசோசியேஷனில் இருந்தாங்க. இப்போ கியோவில் வரும்போது அவங்களுக்கு புது ரெஃப்ரி எக்ஸாமினேஷன் செமினாரு ப்ரீஃபிங்லாம் கொடுத்து ஆல் இண்டியா லெவல் லைசன்ஸ் கொடுக்க போகிறாங்க. கொடுத்துட்டு அவங்க அடுத்த ஸ்டேட் டோர்னமெண்ட்டோ, நேஷனல் டோர்னமெண்ட்டோ, இன்டர்நேஷ்னலோ இந்த லைசன்ஸை வச்சு அவங்க ரெஃப்ரி பண்ணுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார்.